புதன்கிழமை, வியாழக்கிழமை மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். 2000க்கு மேல கவிதைகள் எழுதியிருக்காங்க. எல்லாமே உள்ளுணர்வா வந்த கவிதைகள். அதுல இலக்கண பிழை இல்லாம எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே அந்த கவிதைகள்லாம் வந்திருக்கு. அப்புறம் அந்த கவிதைகளை நாம் மனப்பாடம் செய்வதற்கு ஏற்றவாறு எளிமையான தமிழ்ல இந்த கவிதைகள்லாம் இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி எளிமையான தமிழ். அப்பெல்லாம் ஒரு பொறுமையோட அர்த்தம் புரியலைன்னா ஒரு கோனார் நோட்ஸ் இல்ல நம்மளுடைய ஆசிரியர்களை போய் கேட்டு அந்த மாதிரிலாம் நம்ம அதுக்கு விளக்கம் தெரிந்து கொள்வோம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. இதை இன்னும் எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கூட நம்மளுக்கு யோசிக்க தோன்றது. அப்புறம் காலம் இருக்கிற இருப்புல அவங்க தாய்மொழியில கூட நம்மளுடைய படிப்பு அது ஏற்று எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாம கூட போயிடுது. இருந்தாலும் எத்தனை மொழிகள் தெரிகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு அதனால் பலன்கள் தான். எல்லா மொழிகளிலும் நல்ல கருத்துக்கள் இருக்கு. ஒரு அழகான ஒரு மொழிதான். அந்த மாதிரி நமக்கு எளிய தமிழ்ல மகரிஷி அவர்கள் நிறைய தலைப்புகள்ல கவிதைகள் கொடுத்திருக்காங்க. பிறவி தொடர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதையை பார்க்க போறோம். இத பத்தி பேசாதவங்களே கிடையாது. அப்புறம் எந்த மகானை போய் பார்த்தாலும் நமக்கு முதல்ல என்ன கேள்வி வரும்னா, என்னுடைய அடுத்த பிறவிங்கிறது என்ன? நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மா எங்க போகும்? முந்தின பிறவி என்ன? வேதாத்திரி மகரிஷி அவங்க கிட்டயே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அவர் கீழே லெக்சர் கொடுக்க வரும்பொழுது கேள்வி பதில் நேரத்துல பயிற்சி எடுக்காதவர்கள் எல்லாமும் வருவாங்க. முதல்ல கேட்கிற கேள்வி அங்க இதுதான், என்னுடைய ஆன்மா நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்போ மகரிஷி சொல்வார், நான் பதில் கொடுத்துடுவேன். ஆனா அந்த பதில் நான் கொடுத்தேன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாருமே அதை பத்தின கருத்துக்கள் நிறைய நம்ம போட்டு வச்சிருக்கோம் மண்டையில. அதனால இந்த கருத்தை உடனே நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதுக்கு மனவளக்கலையில நீங்க சேர்ந்து உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன, எல்லாவற்றிற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு அதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்வார். அந்த மாதிரி பிறவி தொடர் பத்தி நிறைய நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். பகவத்கீதையில சொல்றாங்க, எப்படி ஏற்கனவே போட்டுக்கிட்ட ஒரு உடுப்பை எடுத்துட்டு இன்னொரு சட்டையை போட்டுக்கிற மாதிரிதான் நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா இன்னொரு உடம்புல போய் அது தன்னுடைய செயல்களை செய்யும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிறைய மகான்கள் அதை பத்தி தான் போட்டிருக்காங்க. வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படிங்கிறதுக்கு கருத்து பதிவுகள் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த பிறவியே எடுத்திருக்கோம். சரி, அப்ப இந்த பதிவுகள் எப்ப போகும், எப்படி போகும்? தொடர்ந்து இருக்கும், ஆன்மாவுக்கு அழிவு இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ இந்த ஆன்மாவை எப்படி தூய்மைப்படுத்துவது, அப்புறம் எங்கேருந்து வந்ததோ அதை போய் சேருவதற்கு நாம என்ன செய்யணும், எங்க போய் சேரும்? இதுக்கு தெளிவா இதுவரைக்கும் கருத்துக்கள் யாராவது கொடுத்தாங்களான்னு தெரியல. மகரிஷி மன உறுதியோட ரொம்ப கான்பிடென்டா இதுக்கு பதில் கொடுக்கிறார். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எங்க தாத்தாவே பிறந்திருக்காங்க, பாட்டியே பிறந்திருக்காங்க, அம்மாவே பிறந்திருக்காங்க, அப்பாவே பிறந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா நம்ம கருத்துக்கள் என்ன? யாரோ ஒருத்தர் இறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆன்மா ஒருத்தர் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க அவங்களோட அந்த கருவுல போய் இது சேரும். அப்படிதான் அந்த பிறவியில அவங்க என்னென்னலாம் தீர்த்துக்கணுமோ அதெல்லாம் தீர்த்துக்கிறாங்க. ஆனா
முக ஜாடை எல்லாம் வந்து ஒத்து இருக்கும் அப்படின்னு. ஆனா மகரிஷி என்ன கருத்து கொடுக்கிறார்? அந்த மாதிரி இறந்துதான் ஒருத்தருக்கு போய் வந்து இன்னொருத்தர் பிறந்து வரணும்னா அப்ப ஜனத்தொகையே அதிகமாகாதே, அப்படியே தானே இருந்திருக்கணும். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, விலங்கினங்கள்லாம் அது கூட மனிதனா பிறக்குது அப்படின்னு. அதே மாதிரி மனிதனும் மறுபடியும் ஒரு 2 அறிவு 3 அறிவு அந்த மாதிரி கூட பிறப்பதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றதெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா மகரிஷி ரொம்ப அழகா தெளிவா சொல்றார். பிள்ளைகளும் பெற்றோரும் அப்படிங்கிற கவிதையை சொல்றார். பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்தொடராம் பிள்ளைகளோடு இணைந்துவிடும். இது இயற்கை நீதி. பெற்றோர்கள் தவம் ஆற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழி வழியாய் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடராம். பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவார் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ பெற்றோர்கள் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆன்மா பிள்ளைகளை தான் போய் சேரும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப எங்கேருந்தோ ஒரு உயிர் வருது அப்படின்னு நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி கணக்கு பண்ணினோம் அப்படின்னா, மகரிஷி முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு விந்துநாதம் சேர்ந்து அங்க ஒரு உயிர் உருவாச்சுன்னா அந்த கரு வளர்வதற்கு காரணம் அங்க ஏற்கனவே உயிர் இருக்கிறதுனால தான். அது ஜடப்பொருள் இல்ல. எந்த ஜடப்பொருளும் பெருசாவோ சின்னதாவோ ஆகாது. கல்லு தேய்ந்து போகுதே தவிர சின்னது ஆகுறதுங்கிறது இல்ல. அது வருஷக்கணக்காகும் தேய்ந்து போவதற்கு. அப்போ ஒரு கரு வளர்ச்சி அடையுதுன்னா அதுல உயிர் இருக்கிறதுனால தானே அது வளர்ச்சி அடையிறது. ஆனா ஒரு 5வது மாதம் அந்த நுரையீரல் அது இயங்க ஆரம்பிக்கிறதுனால அத துடிப்பு வந்து அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, அப்பதான் வந்து அந்த உயிர் ஆன்மா வந்து சேர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சரி, இப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க? சித்தர்கள் அவங்க ஒரு கர்ப்பமா இருக்கிறவங்க ஒரு பெண் இறந்துட்டா அப்படியே புதைக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்து ஒரு விதிமுறை கொண்டு வந்து அந்த கரு உள்ள இருக்கிறத தனியா எடுத்து அதுக்கப்புறம் அவங்களை எரிக்கிறதோ புதைக்கிறதோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி செய்ததுனால அந்த கருவோட வளர்ச்சி அவங்களுக்கு எப்படி எப்படி எந்தெந்த மாதம் என்னென்ன வரும் அப்படின்லாம் தெரிஞ்சுதான் அதை வந்து அடிப்படையா வச்சு அவங்க கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. ஆயுர்வேதத்திலயும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு மகரிஷி கொடுத்திருக்காங்க. அப்போ விந்துநாதம் சேர்ந்த பொழுதே அது வந்து அங்க உயிர்ங்கிறது வந்தாச்சு. அப்ப இந்த விந்துநாதம் எங்கேருந்து வந்துச்சு? அம்மா அப்பாவோடைய விந்துநாதம் தான். அப்போ நம்மளுடைய முந்தின பிறவி நம்மளுடைய அம்மா அப்பா. அதுக்கப்புறம் நமக்கு எப்படி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பெண்ணோட ஆணோட விந்துநாதம் சேர்ந்துதான் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குறாங்க. அப்போ அவங்களுடைய கருத்தொடரா வருதுங்கிறது அவங்க பிள்ளைகள் தான். அதுக்கப்புறம் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அப்படின்னு அந்த வம்சாவளிய அப்படியே வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இததான் இங்க மகரிஷி சொல்றாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்தொடராம் பிள்ளைகளோடு இணைந்து விடும். இயற்கை நீதி. அப்போ அந்த நேரத்துல தாய் தந்தைக்கு என்னென்ன மாதிரி பதிவுகள் இருக்கோ அந்த விந்துநாதம் சேர்ந்து ஒரு கரு உருவான போது அவங்க கிட்ட இருந்து என்ன பதிவுகள்லாம் போகணுமோ அதெல்லாம் போகுது. அப்ப அதுல நல்லதும் போகும் கெட்டதும் போகும். நல்லது போச்சுன்னா பின்னாடி வர சந்ததிகளுக்கு அது நல்ல வினைகளை தான் கொடுக்க போகுது. ஆனா எதிர்மறையான அந்த மாதிரி ஒரு கருத்து பதிவுகள்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? விளைவு வேற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்ததுக்கு அப்புறம் வேண்டாத பதிவுகள் அவங்க
பின்னாடி வர சந்ததிகளுக்கு போகக்கூடாது அப்படின்னா, அப்போ பெற்றோர்கள் தவம் ஆற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழி வழியாய் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும் அப்படின்ட்டு அதுக்கு வேண்டிய பதிலையும் கொடுக்குறார். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அகத்தாய் பயிற்சியில வரவங்க கூட. இப்ப இவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காரு. ஆனா எங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியல. அதுக்குள்ளேயே குழந்தைங்க எல்லாம் பிறந்தாச்சு. இனிமே அந்த குழந்தைங்களுக்கு இந்த வேண்டாத பதிவுகள்லாம் கெடுதல் கொடுக்காம இருக்கணும். பின்னாடி வர சந்ததிகளுக்கு போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? இங்க பதில் கொடுக்கிறார் மகரிஷி. பெற்றோர்கள் தவம் ஆற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழி வழியாய் பேராக்கும் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். அப்போ நம்ம தவங்கள் தற்சோதனை பயிற்சிகள் இதெல்லாம் செய்து அற ஒழுக்கம் கடமை ஈகை இதெல்லாம் கடைபிடிச்சு நல்ல வழியில வாழும் பொழுது குழந்தைங்களும் அதை பாக்குறாங்க, அது வழியா கடைபிடிப்பாங்க. அப்புறம் நம்ம கொடுக்கிற வாழ்த்தலை அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்களையும் மாற்றி பின்னாடி வர சந்ததிகளுக்கு இந்த எதிர்மறை விளைவுகள் போகாம இருக்கும் அப்படின்னு சொல்ற. பிள்ளைகளும் பெற்றோரும் இணை தொடராம், பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றியாகும். சரி, இப்ப பிள்ளைகள் இல்லைன்னா என்ன ஆகும்? அதுக்கும் கொடுக்கிறார். மனிதருக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல் நீளும். கனிவுடைய கர்மத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளை தொடர்வது ஒன்று. இனி உடலை விட்ட பின்னர் உயிர் உள்ளே எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து அனுபவித்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றதாகும். அப்ப 2 விதமா இந்த பிறவி தொடர் இருக்குங்கிறார். முதல் இது என்ன? மனிதருக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல் நீளும். என்ன அழகா கொடுத்திருக்காரு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போறோம்னா, ஏன் இந்த பிறவி தொடர் இருக்குன்னா, மாயையினால, தேராத மாயையினால வினைப்பதிவை நம்ம சேர்த்துக்கிட்டு அந்த பிறவி தொடர்ந்து கடல் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. அப்போ ஒரு விழிப்புணர்வோட நம்ம வாழ்க்கை வாழறது இல்ல. பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இதனாலதான் பதிவுகள் நமக்கு வருது, பிரச்சனைகளும் வருது. இல்லைன்னா ஆணவம் கண்மம் மாயை அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் எத்தனை விதத்துல நமக்கு இந்த வினை பதிவுகள் வருதுங்கிறத மகரிஷி விளக்கியிருக்காங்க. அப்போ ஒரு மயக்க நிலையில தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வரும். அப்படி வாழும் பொழுது வருகிற பதிவுகள் எல்லாம் வினைப்பதிவுகள் கடல் போல் நீண்டுகிட்டே போகுது. அப்போ எத்தனை பிறவிக்கு எள்ளு பேரன் கொள்ளு பேரன் எல்லாருக்கும் போய் சேருது அது. ஆனா இது எப்படி போய் சேரும்? யாராருக்கு போய் சேரும்? 2 விதமா சேருங்கிறார். கனிவுடைய கர்மத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளை தொடர்வது ஒன்று. முதல்ல இது எப்படின்னா பிள்ளைகளுக்கு போய் சேருது. அப்ப பிள்ளைகள் இல்லைன்னா என்ன ஆகும்? இனி உடலை விட்ட பின்னர் உயிர் உள்ளே எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து அனுபவித்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றதாகும். அப்ப குழந்தைங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட என்ன மாதிரி வினைப்பதிவுகள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி யாராருக்கு அந்த மன அலைச்சல் ஒத்து போகுதோ அவங்களோட சேர்ந்து அந்த பதிவுகளை போக்கிக் கொள்ளும். ஏன்னா பதிவை போக்கிக் கொள்வதற்கு ஒரு உடல் தேவை. அப்போ குழந்தைகள் இல்லைன்னா அது யார் மூலமாவும் போகும். என்னோட தம்பியோட பொண்ணுகிட்ட போலாம், இல்ல என்னோட அக்காவோட பையன்கிட்ட போலாம், எப்படி வேணா அந்த பதிவு போகலாம். ஆனா யாருக்கு அந்த பதிவு எனக்குள்ள நிறைவேறாத அந்த வினை பதிவுகள் இருக்கோ அது யாரோட ஒத்து போகுதோ அவங்களோட அது போய் சேரும். குழந்தைங்க இருந்தா அது தொடரும். அந்த குழந்தைங்கள்ல கூட ஒரு 2 குழந்தைங்க இல்ல ஒரு குழந்தை இருந்தா அந்த ஒரு குழந்தைக்கு அத்தனையும் போகும், மொத்தமா போகும். இல்ல அங்கேயும் ஒத்து போகலைன்னா யாரு கூட வேணாலும் அதுலயும் பிரியலாம். அக்கா பையன் தங்க பொண்ணு அப்படி இருந்ததுன்னா. இல்ல 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அது அப்படி பிரியும். அப்படியும் இல்லைன்னா ஒரே குழந்தையோட கூட போய் சேரும். ஏன்னா இது நம்ம கையில இல்லை இந்த கணக்கு.
அப்போ மொத்தமா அம்மா அப்பாவோட பதிவுகள் அந்த குழந்தைக்கு ஒத்ததா இருக்கு. அதே ஒரு எண்ணம், சொல், செயல் எல்லாமே அப்படி ஒத்து போகுது. அப்புறம் நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கு அப்படிங்கும்பொழுது, அந்த குழந்தைக்கு போகும். அதுக்கப்புறம் அவங்களால நிறைவேற முடியலன்னா, அவங்க பையன், அவங்க பொண்ணு எப்படி வேணா போகும். அப்புறம் இது எந்த பிறவியில போகும்னு தெரியாது. நல்லதும் போகலாம், எதிர்மறை வினைகளும் போகலாம். அதுக்கு தான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, எண்ணம், சொல், செயலால் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாம் ஒழுக்கமுள்ள செயல். அப்போ பிற்காலத்திலோன்னா, பின்னாடி வர சந்ததிகளுக்கும் சேர்த்துதான். அதை யோசிச்சு தான் ஒருவர் இறக்கும் பொழுது, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பங்காளிகள கூப்பிடுறாங்க. இப்ப சில சமூகத்துல 13 நாள், சில சமூகத்துல 16 நாள். மகரிஷி என்ன சொல்றாருன்னா, கூடிய மட்டும் 3 நாளைக்குள்ள அந்த ஆன்மா யார் கூட போய் சேரணுமோ சேர்ந்துடும்னு கூட எப்பயோ ஒரு தடவ சொன்னார். அப்போ அந்த ஆன்மாக்கு நேச்சுரலா வந்து ஒரு இறப்புங்கிறது இருக்கும் பொழுது, அந்த பங்காளிகள் எல்லாம் கூப்பிடும் பொழுது, எங்க போய் சேரணுமோ அது பாட்டுக்கு சேர்ந்துடுது. கூடிய மட்டும் பையனோட அவங்க குழந்தைங்களோட தான் சேருங்கிறாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு காமனாலிட்டி இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு முன்னாடி நம்ம தாத்தா, பாட்டின்னு அதுங்களுக்கு தாத்தா, பாட்டி அப்படின்னு பார்த்தா, அந்த பொதுவான பதிவுகள் நெறையா நம்ப குழந்தைங்களோட தான் நெறையா இருக்குது. அதனால தான் கூடிய மட்டும் ம் அவங்க மகரிஷி என்ன சொல்றாருன்னா, குழந்தைங்களோட தான் சேரும். அப்படியும் வந்து அது சிலதெல்லாம் ஃப்ரீக்வென்சி ஒத்து போலங்கும்பொழுது, அங்க அந்த பங்காளிகள் இருப்பாங்க. பங்காளிகள் இருக்கும்போது சித்தப்பாவோட பையன், இல்ல வந்து அத்தையோட பொண்ணு, அப்படி கூட போய் சேரலாம். சேரும்ங்கிறோம் அப்படி இல்ல. அவங்கவங்க குடும்பத்திலேயே நீங்க வந்து நெறைய ஆராய்ச்சி செய்து பாருங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்களே ஒருத்தர் வந்து அப்பா சைடுல ஒத்து போற மாரி இருக்கும். இன்னொருத்தர் அம்மா சைடுல ஒத்து போற மாதிரி இருக்கும். அத மாரி முகஜாடை இல்லாம இருக்கும். அப்புறம் வந்து செயல் செய்வது அந்த மாரி இருக்கும். அதனால தான் இப்படிதான் வந்து பிள்ளைகள் வழியா தான் அது வந்து அப்பா சைடுல தான் அந்த மாரி வந்து போகும் அப்படிங்கிறது இல்ல. அப்படின்னு மகரிஷி இதெல்லாம் நமக்கு தெளிவடைய வைக்கிறார். அப்போ என்னுடைய முந்தின பிறவி என்னுடைய அம்மா, அப்பா. என்னுடைய அடுத்த பிறவி என்னுடைய குழந்தைகள். அப்ப என்னுடைய பதிவுகள் எல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு போகுது. அப்படி வந்து குழந்தைகள் இல்லைன்னா, யார் கூட என்னுடைய பதிவுகள் ஒத்து போகுதோ, அங்க போய் சேர்ந்து அந்த ஆன்மாவை அது தூய்மை செய்கிறது. அப்படின்ட்டு மகரிஷி விளக்கத்த குடுத்திருக்காரு. அப்போ அ இதுவே சுத்தவெளியே தன்மாற்றம் பெற்று 5 பௌதீக பிரிவுகளாகி, அப்புறம் ஓரறிவிலேருந்து 6 அறிவு மனிதன் வரை வந்து, அப்புறம் அந்த மனிதன் தன்னுடைய ஆன்மாவை தூய்மை செய்து, மறுபடியும் அந்த சுத்த வெளியோடையே சேருவதுதான் நம்மளுடைய பிறவியின் நோக்கமே. அப்போ அந்த மாதிரி போய் சேர்வதற்கு, அந்த ஆன்மா தூய்மை செய்வதற்கு, இப்படிதான் அதனுடைய தொடர்ச்சி. அப்போ நம்மளுடைய காலம் முடிந்து இந்த உடல் பூமியோட போனதுக்கு அப்புறம், என்னுடைய பதிவுகள் என் குழந்தைக்கு போய் சேருதுன்னா, அப்ப இன்னொரு உடல் அந்த குழந்தை தான் இன்னொரு உடல். ஒரு சட்டைய எடுத்துட்டு இன்னொரு சட்டை போட்டுக்கிறோம்னா, அடுத்த சட்டை இந்த குழந்தை தான். அங்கேயும் அது முடியலன்னா, அடுத்த சட்டை பேரனோ, பேத்தியோ. அப்படிதான் வந்து சட்டைய மாத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். சோ எங்கேருந்தோ ஒரு ஆவி வந்து அந்த ஆன்மா வந்து இங்க பூந்துக்கிறது அப்படிங்கிறது இல்ல. அப்படின்ட்டு மகரிஷி இங்க விளக்கத்த குடுத்திருக்காரு. ஆனா அன்நேச்சுரலா இருக்கும்பொழுது, அதாவது இயற்கை மரணம் இல்லாம, இல்ல விபத்துனாலயோ, தற்கொலைனாலயோ அந்த மாரி எல்லாம் மரணம் இருந்ததுன்னா, அது வந்து வேற மாதிரி செய்றது. யார் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது, அவங்க பயந்துட்டாங்கன்னா, இல்ல வேற மாதிரி ஒரு மனநிலைக்கு போனாங்கன்னா, அத பார்த்து அதிர்ச்சியோ, அந்த மாரிலாம் ஆச்சுன்னா, அப்ப அந்த சூக்கும சரீரம் விரியறதுனால, அந்த ஆன்மா வந்து இறந்து போன ஆன்மா அங்க வந்து சேரும். ஆனா, அந்த இடத்துல ஒத்து போகும் தன்மை இருக்காது. அப்பொழுதுதான் இன்னொரு ஆன்மா அங்க வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அவங்க 2 விதமா நடந்துக்கப்பாங்க. ஆனா, இயற்கையா மரணம் எழுதும்பொழுது, இப்படிதான் அந்த பிறவி தொடர்ங்கிறது இருக்கு. அப்படின்ட்டு மகரிஷி நமக்கு விளக்கத்த குடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட என்ன பதிவுகள் இருக்கோ, அப்புறம் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் வித்தியாசம் வருதுன்னு ஏன் வருதுன்னு கேட்டாங்க. முதல்ல வரும்பொழுது அவங்களுக்கு இருக்கிற பதிவுகள் வேற மாதிரி. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அடுத்த குழந்தை பிறக்குதுன்னா, அப்ப அவங்களுக்குள்ளேயே அம்மா அப்பாக்குள்ளேயே ஒரு மாற்றம்லாம் வருது. அப்படி மாற்றம் வருதுனால வித்து வழியாக அந்த செயல்பாடுகள் அந்த 2வது குழந்தைக்கு, 3வது குழந்தைக்குன்னு அந்த இடைவெளியில அந்த பதிவுகள மாற்றம் பெற்றுக்கிட்டே வரும். இதுதான் மகரிஷி விளக்கம் குடுக்குறார். ஆனா மகரிஷி அதுல எழுதியிருக்கார். நம்ம வேற மாதிரி கருத்துக்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறதுனால, அதுதான் நெறைய இருக்கு. நம்ம மூளையில இருக்கு, மண்டையில இருக்கு. ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு பிறப்புக்கு முன்னும், இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை அப்படிங்கிற அந்த தலைப்புல அந்த கருத்துக்கள்லாம் குடுத்துட்டு மகரிஷி இத எழுதியிருக்கார். அப்போ இந்த உடல், உயிர், மனம், அறிவு, தெய்வம் இதெல்லாம் பற்றி நம்ம விளக்கங்கள்ல மறைபொருள் விளக்கம் நமக்கு இதெல்லாம் விளக்கம் வரும்பொழுது, இந்த முந்தின பிறவி, அடுத்த பிறவி பற்றிய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. அதனாலதான் மகரிஷி இந்த கேள்வி யார் கேட்டாலும், உயிர்னா என்ன? மனம்னா என்ன? இத பத்தி முதல்ல விளக்கம் தெரிஞ்சுக்கங்க. அப்போ பிறவி தொடர் பத்தின விளக்கமும் உங்களுக்கு தெரியும். அப்படின்ட்டு சொல்வார். நமக்கு இந்த மாரி ஒரு தெளிவ மகரிஷி குடுத்திருக்கார். குருவா நமக்கு அமைந்தது. நாம் செய்த புண்ணியம் தான். அதுக்கு வேண்டிய பயிற்சி முறைகளையும் குடுத்திருக்கார். அவர் சொல்றாரு, இந்த பிறவியிலேயே நம்ப பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும். அப்படின்னுட்டு சொல்றார். ஏன்னா, அவரே ஒரு உதாரணமா இருந்திருக்கார். நாமும் அதற்கு முயற்சி எடுப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அருமையான உரை.